ஓம் ஸ்வானத்வஜாய வித்மகி சூலஹஸ்தாய தீமகி தன்னோ பைரவ பிரச்சோதயாத். ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று கால பைரவாஷ்டமி, கார்த்திகை மாதம் தேய்பிரை அஷ்டமி, பைரவருக்குரிய ஜென்மாஷ்டமி, கால பைரவாஷ்டமி, ருத்ராஷ்டமின்னு அழைக்கப்படுறது. இன்று பைரவருக்குரிய மிக விசேஷமான நாள். இந்த தினத்தில் பைரவரை வழிபடுவதாலும், பைரவரின் புராணம் கேட்பதாலும், அவரை துதி செய்வதாலும் மனோ பயம் விலகும், காரியத்தில் வெற்றி கிடைக்கும், கடன் சுமை தீரும், தனவரவு உண்டாகும், கோபத்தால் செய்ததும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாபங்களும் விலகிடும், அவரது பரிபூரண அருளும் ஆசியும் கிடைத்திடும். வேண்டியது வேண்டியபடி அருளும் தினம்தான் இந்த கால பைரவாஷ்டமி. இதை தவறவிடாதீர்கள். இந்த தினத்தில் மகா கால பைரவர் ஸ்தோத்திரம் சொல்லலாம். இதை படிக்கும் போதே உடலை சிலிர்க்க செய்யும், துஷ்ட சக்திகள் தெரித்து ஓடும். இதை படிப்பதால் பயம் நெருங்காது. கால பைரவர் சிவபெருமான் 64 வடிவங்களில் ஒருவர். பைரவர் என்பது பீரு என்ற சொல்லிலிருந்து, பீரு இந்த சொல்லிற்கு பயம் தரக்கூடியவர், எதிரிகளை அஞ்ச வைப்பவர் என்று பொருள். அவர் பயங்கரமான வடிவம் கொண்டவர். வடிவம் பயமாக இருந்தாலும் கால பைரவர் தனது பக்தர்களிடம் மிகுந்த கருணை கொண்டவர். அவரது வாகனம் நாய். அதனால்தான் நாயை பைரவர் என்று சொல்லி அழைப்பதுண்டு. எல்லா சிவன் கோயில்களிலும் ஈசான்ய மூலையில் தெற்கு நோக்கி அருள் புரிபவர் பைரவர். புண்ணிய பூமியான காசி நகரின் காவல் தெய்வம் இவர்தான். சிவன் கோவிலின் காவல் தெய்வமும் இவரே. இன்றும் கோவில் கருவறையை பூட்டி பைரவர் சன்னிதானத்தில் சாவியை வைத்துவிட்டு செல்வதுண்டு. செவ்வரளி பூக்கள் என்பது இவருக்கு பிரியமானது. கால பைரவர் நீல நிறத்தோடு நிர்வாண கோலத்தோடு 2 கோரை பற்கள் 12 கைகளுடன் நாகத்தை பூநூலாக சந்திரனை தலையில் வைத்து சூலாயுதம் பாசக்கயிறு அங்குஷம் ஆகிய ஆயுதங்களை தாங்கி நாய் வாகனத்தின் மீது காட்சி தருபவர். சிவனின் அம்சம் என்பதால் 3 கண்கள் உண்டு. கால பைரவர் சனியின் குருவாகவும் 12 ராசிகள் 8 திசைகள் பஞ்சபூதங்கள் நவகிரகங்களையும் காலத்தையும் கட்டுப்படுத்துபவராக இருக்கிறார். கால பைரவரின் உடலில் நவகிரகங்களும் அடக்கம். ஆரம்பத்தில் சிவனை போலவே பிரம்மனுக்கும் 5 தலைகள் இருந்ததாம். அதனால் பிரம்மா அகங்காரம் கொண்டாராம். ஒருமுறை பரபிரம்மன் யார் என கேள்வி எழுந்தது. அப்போது நான் தானே 5 தலையுடன் உள்ளேன், நான் தான் பரபிரம்மன் சொல்றார். ஆக்கள் தொழிலையும் நான் தானே செய்கிறேன். அத்தோடு பரபிரம்மன்ற வார்த்தையிலேயே பிரம்மான்றதும் இருக்கு. என்னை தவிர வேற யார் பரபிரம்மனாக இருக்க முடியும்னு ஆணவத்தோடு சொல்றார். அதை கேட்ட மகாவிஷ்ணு பரபிரம்மன்னா பிறப்பு இறப்பு இல்லாதவன் அர்த்தம். அப்படி பார்த்தா என்னது நாபி கமலத்திலிருந்து பிறந்தவன் நீ, பிறப்பு இப்படி இருக்க, நீ பரபிரம்மன் இல்லை, பிறப்பு இறப்பு அற்ற நானே பரபிரம்மன் விஷ்ணு சொல்றார். அங்க யார் பெரியவன்ற வாக்குவாதம் வந்தது. இருவருக்கும் பாடம் புகட்டும்படி ஜோதி வடிவமாக அடிமுடி காண சொன்னார் ஈசன். விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து தன் முயற்சி பலிக்காமல் போக சிவனே பரபிரம்மன் சரணடைந்தார். ஆனால் தன் முயற்சி தோல்வியுற்றும் தோல்வியை ஒப்புக்கொள்ள மனமில்லாததால் தாழம்பூவின் சாட்சியோடு பொய்யுரைக்க சிவன் கோபம் கொண்டார். அவர் கோபத்திலிருந்து பைரவர் தோன்றினார். எந்த நடுசிரசானது ஆணவம் கொள்ள செய்ததோ அந்த சிரசை தனது நகக்கண்ணால் கிள்ளி எறிந்தார் சிவபெருமான். பைரவரை, நான் செய்த தவறுக்கு தண்டனையாக நீங்கள் எனது தலையை கிள்ளி எறிந்தீர்கள். அந்த தலையை இனி என்றும் உங்கள் கைகளிலேயே இருக்கட்டும். உங்கள் கையில் இருக்கும் எனது தலையை பார்ப்பவர்களுக்கெல்லாம் இது ஒரு பாடமாக இருக்கட்டும். ஆணவம் கொண்டு இருந்தால் இதுதான் கதின்னு தெரிந்து கொண்டு ஆணவத்தை விட்டொழிக்கட்டும்னு பிரம்மா சொல்றார். அதுபடியே ஈசனும் பிரம்ம கபாலத்தை கையில் ஏந்தி கொண்டார். இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட தேவலோகமே பைரவரை கண்டு பயந்தது. சிவபெருமானால் உருவானதால் சிவபிள்ளையாக சிவபெருமானுக்கு மட்டுமே கட்டுப்பட்டவராக இருந்தார் பைரவர். பிரம்மனின் தலையை கொய்ததால் பைரவரை பிரம்மஹத்தி தோஷம் பீடித்தது. அகிலமங்கும் பிரம்மஹத்தி தோஷம் நீங்க அலைந்து திரிந்தார். காசியில் அன்னபூர்ணியின் கையால் உணவு வாங்கி உண்ட பின்னே அவரது சாபம் நீங்கியது. அப்போது கையிலிருந்த பிரம்ம கபாலமும் தெரித்தது. இந்த நிகழ்ச்சியினால் தான் காசிக்கு சென்றால் மோட்சம் கிடைக்கும் பழமொழி வந்தது. இதன் காரணமாகத்தான் இறந்தவர்களுக்கு மோட்சம் கிடைக்க காசியில் உள்ள கால பைரவரை அனைவரும் வணங்குகின்றனர். அன்றிலிருந்து காசியின் காவல் தெய்வமான பைரவர். பெண்கள் பலவீனமானவர்கள், அவர்களால் தன்னை கொல்ல இயலாதுன்னு நினைக்கிறான் தானாகசுரன். பெண்களால் தனக்கு மரணம் நேரக்கூடாதுன்னு வரம் வாங்கி இந்த உலகத்தையே ஆட்டி படைத்து வந்தான். எல்லோரும் சிவன்கிட்ட போய் முறையிடுறா. தன்னுடைய அம்சமான காளி தேவியை அந்த அசுரனை வதம் செய்ய ஆணையிடுறார்.
சிவனின் கட்டளைப்படியே அந்த அசுரனை காளி அழித்ததுடன் கோபம் தீராமல் கோபத்தோடைய உலகெங்கும் சுற்றி திரிந்தாள். அவளுடைய கோபத்தியினால் உலக உயிர்கள் எல்லாம் வருந்தின. காளியின் கோபத்தீயை பருகுவதற்கு மாயையாய் பாலகன் உருவத்தில் இடுகாட்டில் குழந்தையாய் கிடந்து அழுதார். க்ஷேத்திர பாலகனானவர் பசியால் அழும் குழந்தையை கண்ட காளி அதனை தூக்கி மார்புடன் அணைத்து பால் கொடுத்தாள். காளியிடம் பால் அருந்திய குழந்தை பாலுடன் அவளது கோபத்தீயையும் சேர்த்து பருகியது. அதனால் காளியின் கோபம் தணிந்தது. உலகமும் காளியின் அழிவிலிருந்து காக்கப்பட்டது. குழந்தையாய் அவதரித்து காளியின் கோபத்தை தணித்த குழந்தைதான் க்ஷேத்திரபாலர். இந்த க்ஷேத்திரபாலர் சிவனுடைய மூர்த்தங்களில் ஒன்று என்றும் நாய் வாகனத்தின் மீது அமர்ந்திருக்கும் அவரே பைரவரின் திருவடிவம்னு லிங்க புராணம் சொல்றது. அந்தகம்னா இருட்டு, இருள். அந்தகாசுரன்ற அசுரன் சிவனிடமிருந்து இருள் என்ற பெரும் சக்தியை வரமாக பெற்றுக்கொண்டான். அந்த மமதியில் தேவர்களை எல்லாம் பெண்ணொரு கொண்டு ஏவல் செய்ய பணித்தான். மேலும் இந்த உலகையை இருள் மயமாக்கி ஆட்சி செய்தான். தேவர்களும் முனிவர்களும் அவனை அழிக்க வேண்டி சிவன்கிட்ட போய் வேண்டினார்கள். அந்த தார்காபுரத்தை எரித்த காலாக்னியை பைரவ மூர்த்தியாக சிவன் மாற்றினார். 8 திசைகளிலும் இருந்த இருளை நீக்க அஷ்ட பைரவர்களான 8 பைரவர்கள் தோன்றியதாக புராணங்கள் சொல்றது. தக்ஷனின் மகளாய் அவதரித்த பார்வதி தேவி சிவனுக்குரிய ஆவிர்வாகத்தை கொடுக்காமல் தக்ஷன் நடத்திய யாகத்தை தடுக்க போய் முடியாமல் அவன் நடத்திய யாகத்தில் விழுந்து உயிர் துறந்தாள். அவளின் உடலை கையில் ஏந்தி கொண்டு ருத்ர தாண்டவமாடி பித்து பிடித்து உலகை வலம் வந்திருந்தார் சிவபெருமான். சிவனின் இந்த நிலையை கண்ட விஷ்ணு தன் கையில் இருந்த சக்கராயுதத்தை வீசி பார்வதி தேவியின் உடலை துண்டாக்கி பூமியில் விழச் செய்தார். இப்படி பார்வதி தேவியின் உடல் பாகங்கள் விழுந்த இடங்கள் 64 சக்தி பீடங்களாக மாறின. அந்த பீட்டங்களை தாரகாசுரன் போன்ற அரக்கர்களிடமிருந்து காக்கவும் அங்கு வரும் பக்தர்களை காப்பதற்காகவும் ஒவ்வொரு சக்தி பீட்டத்திற்கும் ஒரு பைரவர் என 64 பைரவர்களை உருவாக்கி காவல் தெய்வமாக நியமனம் செய்தார். காலமே உருவான பைரவரின் திருவுருவத்தில் 12 ராசிகளும் 27 நட்சத்திரங்களும் அடக்கம். மேஷ ராசி தலையிலும், ரிஷப ராசி வாயிலும், மிதுன ராசி கைகளிலும், மார்பில் கடகமும், சிம்ம ராசி வயிற்றிலும், இடையில் கன்னியும், துளாராசி புட்டத்திலும், லிங்கத்தில் விருச்சிகமும், தனுசு ராசி தொடையிலும், முழந்தாளில் மகரமும், காலின் கீழே கும்பமும், பாதத்தில் மீனராசியும் உள்ளதாக சாஸ்திர ஜோதிட நூல்கள் சொல்றது. அதனால் அந்தந்த ராசிக்காரர்கள் அந்தந்த பாகத்தை பார்த்து வணங்குதல் கூடுதல் பலனை தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அஷ்டமி தினத்தில் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் சுப காரியத்தையும் பொதுவாக செய்ய மாட்டார்கள். அன்றைய சுப கிரகங்கள் அஷ்டலட்சுமிகள் தங்களது பலத்தினை புதுப்பித்துக் கொள்வதற்காக பைரவரை நோக்கி விரதம் இருப்பார்களாம். அதனாலேயே சுப காரியங்களை இந்த அஷ்டமி தேதியில் செய்வதில்லை. அன்றைய தினம் இவர்களை எல்லாம் வணங்குவதை விட அவர்களுக்கெல்லாம் வரம் கொடுக்கும் பைரவரையே நேரடியாக வணங்கி பலன் பெற்றிடலாம். கார்த்திகை மாதத்தில் வரும் அஷ்டம தேதியை கால பைரவாஷ்டமி என்றைய தினம். அதனால் இந்த தினத்தில் விளக்கேற்றி கால பைரவருக்கு சிவப்பு நிற ஆடை சாற்றி சிவப்பரளி அல்லது தாமரை மலரை சூட்டி படைமாலை அணிவித்தும் 21 வலம் வந்து வணங்கினால் நினைத்த வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த பைரவாஷ்டமி என்னும் ருத்ராஷ்டமியில் நாம் மகாகால பைரவ ஸ்தோத்திரம் சொல்லலாம். இன்று முழுவதும் ஓம் ஸ்வானத்வஜாய வித்மகே சூலஹஸ்தாய தீமகி தன்னோ பைரவ பிரச்சோதயாத் என்று இயன்றவரை சொல்லி பைரவரை வணங்க தீராத கடனும் தீரும், தனபாகியம் உண்டாகும், எண்ணிய செயல்கள் நிறைவேறும். இந்த மகாகால பைரவ ஸ்தோத்திரத்தை நாம் சொல்வதால் நமக்குள் இருக்கும் சக்தியை உணர முடியும். இந்த ஸ்தோத்திரத்தை ஜபிப்பவரின் எதிரில் எதிரிகளால் நிற்க முடியாதாம். இது அவரது ஆற்றல்களை தூண்டும் உண்மையில் ஒரு மிக மிக அற்புதமான சக்தி வாய்ந்த ஸ்தோத்திரம். நம்ம ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். மகாகால பைரவாஷ்டகம், தீக்ஷ்ண தம்ஷ்டகால பைரவாஷ்டகம். ஓம் யம் 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 யக்ஷரூபம் தசதிஷி விதிதம் பூமிகம்பாயமானம் சம் சம் சம்ஹாரமூர்த்திம் சிரமுகுடஜட்டாசேகரம் சந்திரபிம்பம் दम 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 दीर्घकायं विकृतनकमुखं चोर्ध्वरोमं करालं पं 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 पापनाशं प्रणमत सततं भैरवं क्षेत्रपालं रं 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 रक्तवर्णं कटिकटिततनुं तीक्ष्णदंष्ट्राकरालं गं 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 घोषघोषं गग गग घटितं गर्जरं घोरनादं कं 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 कालपाशं द्रुक द्रुक द्रुडितं ज्वालितं कामदाहं
तं 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 दिव्यदेहं प्रणमत सततं भैरवं क्षेत्रपालं लं 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 वदन्तं लललललितं दीर्घजिह्वाकरालं धूं 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 धूम्रवर्णं स्फुटविकटमुखं भास्करं भीमरूपं रुं 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 रुण्डमालं रवितमणियतं ताम्रनेत्रं करालं नं 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 नग्नभूषं प्रणमत सततं भैरवं क्षेत्रपालं वं वं वायुवेगं नतजनसदयं ब्रह्मसारं परन्तं कं कं खड्गहस्तं त्रिभुवनविलयं भास्करं भीमरूपं चं 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 चलित्वा चल चल चलिता चालितं भूमिचक्रं मं 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 मायिरूपं प्रणमत सततं भैरवं क्षेत्रपालं शं 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 शङ्खहस्तं शशिकरधवलं मोक्षसम्पूर्णतेजं मं 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 महान्तं कुलमकुलकुलं मन्त्रगुप्तं सुनित्यं यं 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 भूतनाथं किलिकिलिकिलितं बालकेलिप्रदहानम् आमामाम् आन्तरिक्षं प्रणमत सततं भैरवं क्षेत्रपालं कं 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 खड्गभेदं विषममृतमयं कालकालं करालं क्षं 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 क्षिप्रवेगं दह दह दहनं तप्तसन्दीप्यमानं हौं हौं हौङ्कारनादं प्रकटितगहनं गर्जितैर्भूमिकम्पं बं 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 बाललीलं प्रणमत सततं भैरवं क्षेत्रपालं सं 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 सिद्धियोगं सकलगुणमकं देवदेवं प्रसन्नं पं 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 पद्मनाभं हरिहरमयनं चन्द्रसूर्याग्निनेत्रम् ऐं 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 ऐश्वर्यनाथं सततभयहरं पूर्वदेवस्वरूपं रौं 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 रौद्ररूपं प्रणमत सततं भैरवं क्षेत्रपालं हं 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 हंसयानं हसितकलहकं मुक्तयोगाट्टहासं दं 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 नेत्ररूपं शिरमुकुटजटाबन्धबन्धाग्रहस्तं तं 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 काणनादं त्रिदशलटलटं कामगर्वापहारं भ्रुं 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 भूतनाथं प्रणमत सततं भैरवं क्षेत्रपालं हं 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 हंसयानं हसितकलहकं मुक्तयोगाट्टहासं दं 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 नेत्ररूपं शिरमुकुटजटाबन्धबन्धाग्रहस्तं तं 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 काणनादं त्रिदशलटलटं कामगर्वापहारं भ्रुं 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 भूतनाथं प्रणमत सततं भैरवं क्षेत्रपालं नमो भूतनाथं नमो प्रेतनाथं नमः कालकालं नमः रुद्रमालं नमः कालिकाप्रेमलोलं करालं नमो भैरवं काशिकाक्षेत्रपालं नमो भैरवं काशिकाक्षेत्रपालं नमो भैरवं काशिकाक्षेत्रपालं नमो भैरवं काशिकाक्षेत्रपालं इति महाकालभैरवाष्टकं சம்பூர்ணம். கடன், கஷ்டம், பொருளாதார சிக்கல், நிதிச்சுமை ஒழிக்கும், பொன்பொருள் சேர்க்கை, தனவரவு ஏற்படுத்தும் துர்க்கை சித்தர் அருளிய சொர்ணாகர்ஷண பைரவ ஸ்தோத்திரம் சொல்லலாம். இந்த தினத்தில் ஒரு முறை சொல்ல பலன் மகத்தானது. துர்க்கை சித்தர் அருளிய ஸ்ரீ சொர்ணாகர்ஷண பைரவர் அஷ்டகம். தானம் தரும் வைரவன் தளிரடி பணிந்திடின் தளர்வுகள் தீர்ந்து விடும். மனம் திறந்தவன் பதம் மலரிட்டு வாழ்த்திடின் மகிழ்வுகள் வந்து விடும். சினம் தவிர் தன்னையின் சின்மய புன்னகை சிந்தையில் ஏற்றவனே தனக்கிளை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான். தனக்கிளை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான். வாழ்வினில் வளம் தர வையகம் நடந்தான் வாரியே வழங்கிடுவான். தாழ்வுகள் தீர்ந்திட தளர்வுகள் மறைந்திட தானென வந்திடுவான்.
காழ்ப்புகள் தீர்த்தான் கானகம் நின்றான் காவலாய் வந்திடுவான். தனக்கில்லை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான். தனக்கில்லை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான். முழு நிலவதனில் முறையொடு பூஜைகள் முடித்திட அருளிடுவான். உழுதவன் விதைப்பான் உடைமைகள் காப்பான் உயர்வுறச் செய்திடுவான். முழுமலர் தாமரை மாலையை ஜெபித்து முடியினில் சூடிடுவான். தனக்கில்லை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான். தனக்கில்லை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான். நான்மறை ஓதுவார் நடுவினில் இருப்பான் நான்முகன் நான் என்பான். தேனினில் பழத்தை சேர்த்தவன் ருசிப்பான் தேவைகள் நிறைத்திடுவான். வான்மழை எனவே வளங்களை பொழிவான் வாழ்த்திட வாழ்த்திடுவான். தனக்கில்லை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான். தனக்கில்லை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான். பூதங்கள் யாவும் தனக்குள்ளே வைப்பான் பூரணன் நான் என்பான். நாதங்கள் ஒலிக்கும் 4 வகை மணிகளை நானெனில் பூட்டிடுவான். காதங்கள் கடந்து கட்டிடும் மாயம் யாவையும் போக்கிடுவான். தனக்கில்லை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான். தனக்கில்லை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான். பொழில்களில் மணப்பான் பூசைகள் ஏற்பான் பொன்குடம் ஏந்திடுவான். கழல்களில் தண்டை கைகளில் மணி அணி கனகனாய் இருந்திடுவான். நிழல் தரும் கற்பகம் நினைத்திட பொழிந்திடும் நின்மலன் நான் என்பான். தனக்கில்லை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான். தனக்கில்லை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான். சதுர்முகன் ஆணவ தலையினை கொய்தான் சத்தோடு சித்தானான். புதரினில் பாம்பை தலையினில் வைத்தான் புண்ணியம் செய் என்றான். பதரினை குவித்து செம்பினை எரித்தான் பசும்பொன் இதுவென்றான். தனக்கில்லை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான். தனக்கில்லை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான். ஜெய ஜெய வடுக நாதனை சரணம் வந்தருள் செய்திடுவாய். ஜெய ஜெய க்ஷேத்திர பாலனை சரணம் ஜெயங்களை தந்திடுவாய். ஜெய ஜெய வைரவ ஜெகம் புகழ் தேவா செல்வங்கள் தந்திடுவாய். தனக்கில்லை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான். ஜெய ஜெய வடுக நாதனை சரணம் வந்தருள் செய்திடுவாய். ஜெய ஜெய க்ஷேத்திர பாலனை சரணம் ஜெயங்களை தந்திடுவாய். ஜெய ஜெய வைரவாசகம் புகழ் தேவா செல்வங்கள் தந்திடுவாய். தனக்கில்லை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான். தனக்கில்லை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான். தனக்கில்லை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான். தனக்கில்லை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான்.